அன்றைய சோவியத் யூனியன் உருவாக்கிய MiG-21 போர் விமானம் உலக விமான வரலாற்றிலேயே அதிகம் தயாரிக்கப்பட்ட சூப்பர்சோனிக் போர் விமானமாகும். தற்போது சர்வதேச அளவில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் 11,000க்கும் மேற்பட்ட MiG-21 ரக போர் விமானங்கள் பயன்பாட்டில் உள்ளன. 1963ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்ட இந்த விமானம் இந்திய விமானப்படையினருக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இருந்தது. வினாடிக்கு 250 மீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் ஏறும் திறன் கொண்ட MiG-21 போர் விமானம் பல்வகைகளில் மேம்படுத்தப்பட்டு போர் திறனை மீண்டும் மீண்டும் நிரூபித்தது. 1965 மற்றும் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் போரில் முக்கிய பங்காற்றிய MiG-21 போர் விமானம் 1999ஆம் ஆண்டு கார்கில் போரில் பாகிஸ்தானின் அட்லாண்டிக் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. 2019ஆம் ஆண்டு பாலகோட் தாக்குதலின் போது பாகிஸ்தானின் F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி சாதனை படைத்தது. 1980, 1990களில் இந்திய விமானப்படையில் இருந்த மொத்த போர் விமானங்களில் MiG-21 போர் விமானங்களின் பங்கு 60% இருந்தது. மேலும் இந்திய விமானப்படை விமானிகளில் 90% பேர் MiG-21 போர் விமானங்களை இயக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையின் 19 படைப்பிரிவுகளில் சுமார் 400 MiG-21 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வந்தன. நவீனமயமாக்கப்பட்ட MiG-21 பைசன் நவீன போருக்கான அனைத்து தொழில்நுட்ப அம்சங்களையும் மேம்பட்ட ஆயுதங்களையும் கொண்டுள்ளதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எவ்வளவுதான் நவீனமயமாக்கப்பட்டாலும் MiG-21 போர் விமானத்தை பராமரிப்பது கடினமாக உள்ளது. MiG-21 போர் விமானத்தின் வடிவமைப்பு பல நேரங்களில் நவீன போர் தேவைகளுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. தேஜஸ் மற்றும் ரஃபேல் போன்ற அதிநவீன போர் விமானங்களுக்கு இந்தியா முன்னேறிய நிலையில் பழைய போர் விமானங்களுக்கு ஓய்வு கொடுப்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. 2017 மற்றும் 2024க்கு இடையில் குறைந்தது 4 விமானப்படை பிரிவுகளிலிருந்து இந்த போர் விமானங்கள் வெளியேற்றப்பட்டன. 62 ஆண்டுகளில் MiG-21 போர் விமானம் சந்தித்த 400 விபத்துகளில் 200 விமானிகள் மற்றும் 60 பொதுமக்களும் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனாலேயே MiG-21 போர் விமானத்தை பறக்கும் சவப்பெட்டி என்றும் விடோ மேக்கர் என்றும் கூறுகிறார்கள். இந்த MiG-21 போர் விமானம் பிகானரில் உள்ள நல் விமானப்படை தளத்தில் தனது கடைசி அதிகாரப்பூர்வமான செயல்பாட்டை முடித்துக் கொண்டது. MiG விமானத்தில் தனது பயிற்சியை தொடங்கிய தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் A.K. சிங் சம்பிரதாய நடைமுறையாக MiG-21 போர் விமானத்தில் தனியாக பயணித்து பிரியாவிடை கொடுத்தார். சண்டிகரில் வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி MiG-21 போர் விமானம் விடைபெறும் விழா நடைபெற இருக்கிறது.